Hello family, welcome back to our channel. Hi. ஆக்சுவலாக எனக்கு எங்கெல்லாம் போயிட்டுருக்கோன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட்டு தான், வேறு யாருக்குள்ள நம்ம ஆர்பிஎல் தான் பண்ண போயிட்டுருக்கோம். அவர் மெடிக்கல் காலேஜ் வெயிட் பண்ணிகிட்ருக்காராம். அம்மாடி அவர் எந்த பைக்கில் வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா RC 390 BS3. தென் அதில் தான் அவர் வந்து ரேஸ் ஓட்டினார், அந்த பைக்கில் தான். சும்மா வாடா ஒரு ஃபோட்டோ சும்மா எடுத்துகிட்டு வருவோம்டா, போயிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தாரு. ஸோ அதுக்காக தான் வந்தது நம்ம இன்றைக்கி. போயிட்டு எடுத்துகிட்டு வருவோம். இதுதான் எங்கள் ஏரியா ஆக்சுவலாக. முன்னாடி இது காற்று சுத்தமாக இல்லை வண்டியில். பின்வீல் ஓல்டு பின்வீலில் தான் காற்று சுத்தமாக இல்லை. கடைன்னு ஆடுது. நம்ம ஆக்சுவலாக நான் போன வீடியோ எடுத்தேங்க உங்களுக்காக தான். ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோ 10 எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தேன் வீடியோ. அது என்ன ஆச்சுன்னா, இந்த எப்படி சொல்கிறோம், கை வச்சுக்கிறது மைக் பின்னு கரெக்டாக இருக்குது, ஓகேவா. மைக் அடாப்டர்னுவாங்க, ஓகேவா. ஒரு பெரிய டப்பா மாதிரி இருக்கும், இவ்வளோ பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் ஒரு பின் வந்து இந்த சைடு சொல்கிற மாதிரி இருக்கும். அது என்ன ஆயிடுச்சு, காற்றுக்கு லூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஆடியோ வந்து பாதி ஆடியோ சுத்தமாக இல்லை. மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சு நான் பஞ்சப்பூர்லேருந்து கொஞ்சம் தூரமாக தான் போயிருப்பேன். அதுலேருந்து பேசின வரைக்கும் ஆடியோவே இல்லை சுத்தமாக. கூட என்ன பண்ண தெரியாமல் ஸ்பீடாக எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கங்கே ஸ்பீடை போட்டு இது பண்ணிட்டாங்கன்னா வீடியோ ஒரு மாதிரி மொக்கையாக தான் இருக்குது. நான் ஒன்று நினச்சேன், இங்கே ஒன்று நடந்துச்சு. அதாவது கண்டுக்குள்ளே விட்டுட்டேன். மெடிக்கல் காலேஜ் வந்தாச்சு. காலம் இப்படிதான் எப்படி நிற்பாரு. பார்ப்போமா, பெட்ரோல் வச்சு 1 hour later. ஆக்சுவலாக அண்ணா வந்துட்டாரு. நான் நேராக நிற்கிறாரு பாருங்க. இருங்க போவோம் நினைக்கிறேன். LS2 ஹெல்மெட் போட்டிருக்காரு, பயங்கரமாக இருக்குது LS2. ஆக்சிடென்ட் போல பெட்ரோல் போயிடலாண்ணே. இது காற்று வரல பின்டர்ல. நீங்கள் இருங்க, நான் அடிச்சுட்டு வந்துடுறேன். வேணாம் இருக்கு, நான் வச்சு வேணாண்ணே. ஆக்சுவலாக அவர் தான் ஆர்பிஎல் இல்லை. என் வீடியோவில் மோஸ்ட்லி இந்த அண்ணனை தான் நான் பேசியிருப்பேன்னு. அதுதான் அவரை ஓட்டின 390 ரேஸுக்கு ஓட்டினாராம் இந்த பைக்கு தான். ஸோ அப்படியே போயிட்டு ஒரு ஷூட்டை முடிச்சுட்டு அந்த ஆக்ஸர் பேகு, LS2 ஹெல்மெட்டு, முன்னாடி 360 வர்றே வாவ். ஸோ கொஞ்சம் பண்ணதை பார்ப்பாங்களேன். இந்த மிரர் ஓப்பன் பண்ண சொல்லுவார் அண்ணன். இதே வந்து சேஃப்டிடா ஆனால் ஓட்டுறான்னு வரும். நல்லது தான். அதனால் மிரரில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் தூரத்துக்கு போவோம் நம்ம. இந்த அடுத்த வீடியோ வந்து இதோட ரிவ்யூ தான், 390 ரிவ்யூ. ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் இந்த வண்டி தான் நம்ம ரிவ்யூ எடுக்கலாம்னு ஒரு பிளானு கொடுத்துருவோம் கூடிய சீக்கிரம். இது நான் பெட்ரோல் அடிச்சுட்டு உங்களோட வ்ளாகுக்கு வரேன். ஓகே, கண்டினியூ பண்ணுறேன். நேரம் எங்கண்ணா? அங்கிட்டு போயிடலாமா? ஆ ஆக்சுவலாக பெட்ரோல் போட்டாச்சு. பெட்ரோல் போட்டு காற்று அடிக்கணும்னு சொல்லலை, காற்று சுத்தமாகவே இல்லை. பின்டையில் வந்து ஆக்சுவலாக பின்டையில் 19 தான் இருந்துச்சு. ஸோ அது காற்று அடிச்சுட்டு சரி ட்ரை பண்ணுவோம், அவங்கள்ட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மாதிரி இதில் தான் பாலை ஏரியாகும் நம்ம. போயிடலாண்ணா. அவர் 390, அவர் ஓட்டி பழக்கம் இருக்குது. நமக்கு அவளுக்கு ஓட்டி பழக்கம் கிடையாது. ஹீரோன்னு அவளுக்கு ஓட்டி பழக்கமே கிடையாது. நம்ம அதான் போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் மட்டும் பண்ணலான்டான் இருக்காரு. ஃபோட்டோ ஷூட்டும் வண்டி 2 வண்டி வச்சு சும்மா யூடியூபுக்கு இன்ஸ்டாக்கு வீடியோ எடுத்து போடுறானாரு. ஓகே எடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் ஒரு பிளானில் இருக்குது. அது எப்படின்னா ஃபுல்லாக ஹிஸ்டாரிக்கல்
பழங்காலத்து தமிழ் கோவில்லாம் இருக்குல்ல, அது தமிழ் கோவில் மட்டும்தான். ஆக்சுவலாக இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம ஏரியாலே வந்து ஒரு கோவில் இருக்குது மலையப்பர். இப்போ வரவே காமிச்சாய் தான் எங்கள் ஏரியா. நாங்கள் வந்து 2 கோவில் இருக்குது. 2 கோவிலோட ஹிஸ்ட்ரி வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த எப்படி சொல்கிறதுன்னா, அந்த வயசானவங்க இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்பேன். இந்த திருவிழா அந்த டைம்லாம் வச்சுக்கோ, அவங்க கதை நிறையா சொல்லுவாங்க. திருவிழா டைம்லாம் கதையே அவங்க சொல்லுவாங்க, நிறையா சொல்லுவாங்களா. ஸோ அப்போலாம் போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு சொல்லுங்கள் பாட்டி, சொல்லுங்கன்னு சொல்லி நான் டார்ச்சர். அவங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தா போதுன்னா 2 வெத்தலையும் சுண்ணாம்பு ஒரு பாக்கு வாங்கி கொடுத்தாலே போதும். ஏன்னா எங்கள் பாட்டிலாம் நான் அதை வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். வாங்கிட்டு வந்து கொடு சொல்கிறேன்னு வாங்க. ஸோ அதே மாதிரி தான் கிராண்ட்மா லவர்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி தான். அது மாதிரி போய் கேட்டேன்னா அவங்க சொல்லுவாங்க இதுதான்டா கதை அப்படின்வாங்க. ஆனால் அதுலேயும் நிறையா அவங்களுக்கு மெமரிஸ் இருக்கும் வரைக்கும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு மறந்துடுவாங்களா, அப்புறம் திருப்பி வச்சு கேட்பாங்க. நான் வரும்போது வாங்கிட்டு வா நான் சொல்கிறேன்னு. அவங்களே காசு. அப்போ வந்து என்ன 2 ரூபா தான் வெத்தலைன்னா. 2 ரூபாய்க்கு வெத்தலை சொன்னாமல் பார்க்கலாம் கிடையாது. இப்போ தான் வெத்தலாம் 5 ரூபா 6 ரூபான்றாங்க இங்கிட்ட. உங்கள் ஊர் சைடு அப்படின்னு தெரியல, ஆனால் இங்கிட்ட வந்து 5 ரூபாய்க்கிட்ட சொன்னாங்க. நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஜாம் பார்க்கணுவாங்க. நிஜாம் பார்க்கு அந்த பார்க்கு தான். போங்கடா வரண்டா. காற்று சரியான காற்றடிக்குது. செம்ம காற்று ஃபேமிலி. ஆனால் சரியான காற்று. இங்கே பாருங்க, ஒரு பக்கமே அலசுது. அது இப்போ போகிற ரூட்டை அதுக்கு மேலே இருக்கும். காற்று சும்மா பின்னி எடுக்கும். என்ன ஆடி அங்கே தான் போய் எடுத்தோமா. அதான் முன்னெடுப்போம் தானே. எப்போ வெயில் வேற, வெயில் இறங்குன்னு பார்க்க வெயிலே இறங்க மாட்டேங்குது. நான் வந்து பார்த்தேன், குளிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்பி வேண்டாம், அந்த சுட்டாதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி வந்தாச்சு. அதே அண்ணன் தான் பார்த்துட்டு இருக்காரு. வரானான்னு அவரே ஸ்பீடாக போயிடுவார். அம்மா தான் ஸ்பீடாக போயிடும். வாய்ப்பு விளையாடுறதும் ஸ்லோவாக போய் தான் நமக்கு பழக்கம். அதுவும் வட்டியாக ஓட்டி தான் பழக்கம் நமக்குலாம். ரொம்ப ஸ்லோவாக ஓட்டி அப்படி தான். அது இந்த கோபுர வெயிட்டு தனி வெயிட். எனக்கு முன்னாடியே ஹெல்மெட் போனால் அப்போ தான் நூற்றி வர வச்சுக்கணும். அளவுக்கு அவர் கேப்பில் போட்டுட்டேன். நானும் கேப்பில் போட மாட்டேன். ஹாய் அவர் அங்கிட்டு இருக்காரா, நான் இங்கிட்டு நிற்கிறேன். சரி சார். அந்த பசங்க என்னமோ கேட்டாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இது வர மாட்டேன் சிக்னல் போடுறாங்க இதுக்கு. ஆனால் இப்போ தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் இங்கே சிக்னலே கொண்டு வந்திருக்காங்க. முன்னாலும் அது அவ்வளோக்கா கண்டுக்காமல் நிற்க கூட மாட்டாங்க இதில். இப்போ 2 போகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பரவாயில்ல. இப்போ டிராஃபிக் டிஸ் கொண்டு வராங்களே. அது வேறு இருக்கா. அப்படிங்களா. அப்போ தான் ஹெல்மெட் வெயிட்டுக்கும் கோபுர வெயிட்டுக்கும் தனியாக இறங்கிக்குது எனக்கு. இதெல்லாம் இறக்கிட்டாங்க. அவர் தான் வண்டி பிக்கப் ஆகும். வண்டி பிக்கப் எடுக்காது. அவர் சும்மா செகண்ட் கியரில் தான் போவார். நான் 4th கியரில் போயிட்டுருக்கேன். அப்புறம் அது 390cc. ஸோ அதுக்கு இதுக்கு நிறையாவே டிஃப்ரெண்ட் இருக்குது. பார்க்கலாமா அவர் எதோ வராருன்னு தெரியல. டிஸ்பிளே தெரியல. சரி இப்போ அலசுது ஒரு வண்டியில். அப்புறம் செயின் கீழே தெரியுது அவங்களுக்கு. செம்மையாக அலசுது. அதுக்கப்புறம் காற்று இங்கே எண்ணெய் போட்டு அலசுது வெய்யால். ஆனால் ஆடி மாதமும் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஆனால் காற்று பார்க்கும்போது சரியான மட்டி காற்று கடுப்பு தான் வருது அவங்களுக்கு. எவ்வளோ காற்று அடிக்குது. கொஞ்சம் மாதிரி இதாகுதா. இந்த வண்டியில் ஏற முடியாதுமா, சாரிம்மா கோச்சுக்காதீங்க. அண்ணன் கூப்பிட்றாரு, கேட்பேன் நான். அண்ணன் 360 வீடியோ எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒரே மாதிரி வாடா அப்படின்றாரு. ஓகே, ஒரே மாதிரி தான் வரும். ஆக்சுவலாக அது வந்து பிளாக்கு, இது ஆரஞ்சு பாலிஷ்னு தெரிஞ்சு காட்டி கொடுக்குறேன். 360 இருந்தால் கவர் பண்ணியிருப்பேன். இந்த கோபுரம்லாம் கவர் பண்ண முடியல. அண்ணன் எங்கே போயிட்டாரு? என்ன அண்ணன் அங்கே போயிட்டாரு? ஓ சாரே.
திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுங்க. இதுதான் பஞ்சப்பூர். இதுதான் வருங்காலத்தில் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டாக வரப்போகுது. இதுவும் அங்கே இருக்கு பாருங்க, அதுதான் மெயின். என்ன ஆஃபீஸ் என்னமோ போடுறாங்க போல, என்னன்னு தெரியல நம்ம கரெக்டாக. அவர் அங்கே போயிட்டாரு, நான் இப்போ தான் இங்கேயே வரேன். இந்த மாதிரி ரோட்டில் போது ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும். ஆனால் சீரியஸாகவே அது டேஞ்சரஸான ரோடு. இந்த ஒரு ரைட் சைடு தெரியுதா, அதாங்க சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இதுதான் இப்போ இங்கே தான் வரும்போது. ஆனால் எங்கே தாண்டி போகலான்றீங்களா? தாண்டியா? ஓகே. அது ஆத்து பாலமா இருக்குமா இருக்கையா? அங்கே போகலாம். ஆனா இது இல்ல, அதுக்கு அடுத்தது என்னன்னா இதுக்கா? இதுக்கு நீ அங்க கீழே இறங்கணும். அதான் இந்த தண்ணி கீழே சாக்க, அது அங்கிட்டு இறங்கணும். நான் போயிருக்கேன். இதுவா? இது தெரியல. அங்க வேணா தெரியும் எனக்கு கீழே இறங்குறதுக்கு. இந்த சந்துக்குள்ள பாப்போம் ரூட்டு. இதுக்குள்ள இறங்க முடியாது, அங்க ரூட் தனியா இருக்கு ரூட்டு. சரி போய் பாப்போம் வாங்க. அங்கடி இல்லையா? சரி அப்போ வாங்க, தென்னந்தோப்பு அங்க இருக்காங்க, போட்டோ ஷூட் எடுத்துக்கலாம் வாங்க. நேரம் அங்க போயிருவோம். நான் அங்கதான் இருக்கேன். நான் ஆக்சுவலாக அங்கே தான் ஃபோட்டோ ஷூட் எடுத்துருப்பேன். அந்த ஃபோட்டோ நான் இதில் ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக. அந்த ஃபோட்டோ அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பின்னாடி தென்னமரம் ஃபுல்லாக வந்து அன்றைக்கி வந்து அது இதே மாதிரி தான் காற்றடிச்சிச்சு. ஆனால் இவ்வளோ காற்று அடிக்கல, காற்றடிச்சிச்சு. ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் இதில் தான் ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு நல்லா ஃபோட்டோவும் சூப்பர் தரமாக வந்துச்சு எனக்கு. இதே ரோடு தான், இதே இடம் தான். இந்த பின்னாடி தென்னந்தோப்பு தான் எடுத்தது அன்றைக்கி ஃபுல்லாகவே. இதோ ரோடு அப்படியே தானே இருக்குது. அப்படியே தான் இருக்குது. ஆனால் வெயில்லாம் பீச்சுக்கு அடிக்குது கரும. இங்கே தானே எடுத்தோம். உள்ள போலான்றீங்களா? போலாமே. நானும் இதுக்குள்ள போனது கிடையாது. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போமே. வந்தாச்சு, சண்டன் வந்தால் இறங்க வேண்டியதான். அந்த மாதிரி தான் ஏரியாக்குள்ள வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா ஃபுல்லாக நேச்சர் தான். பனை மரம், தென்னை மரம். ஜஸ்ட் நிமிஷம் வலிக்குது வண்டி. அவரை ஸோ ஆனால் உள்ள ரோடு சூப்பராக இருக்குது. நானும் தான் ஃபஸ்ட் டைம் இங்கிட்ட சந்தைக்குள்ளே வர்றது. ஃபுல்லாக நேச்சர் தான். ஃபுல்லாக வந்துடுவாங்க. இது ஃபுல்லாக தென்னை மரம், இப்போ இந்த சைட் ஃபுல்லாக பனை மரம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? முட்டு சொந்தா எங்க இறக்கிட்டாரு அவரு கீழே. ஐயோ நிப்பாட்ட போறான்னு வண்டியை வளைக்க போனேன் நான். நல்ல வேலை. என்ன பிளேஸ்னு தெரியலையே. மண் ஃபுல்லாக நொங்கு சீசன் இப்போ தான் போகிறது. முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு முடிஞ்சிருக்கும். செம்மையாக இருக்கு ஸ்பாட்டு. செம்மையாக இருக்குண்ணே. எடுப்போமா? நல்லா தானே இருக்கு. உன் வண்டிக்கு எவ்வளோ தெரியுமா? நடுவில் வண்டி எத்தனை வண்டி தெரியுமா? ஒன்று பிஎஸ்ஸா, ஒன்று பிஎஃப்ஆ, BHIKKOPQR 13 ஒரு என்னதுண்ணே 1000 வண்டி. 13னா 13000 வண்டிக்கு அப்புறம் நீ எடுத்திருக்க. உங்கள் வண்டிக்கு அப்புறம் 13000 வண்டி. அதான் ஒரு சீரியலுக்கு 999. அப்போ பிஎஃப்லேருந்து பிஎஸ்ஸுக்கு பிஎஸ் இது. நீங்கள் பிஎஃப் பி 13000 வண்டி போட்டு செஞ்சு இருப்போம்.
இப்போ வீடியோ வேணுமா ஃபோட்டோ எப்படி எடுக்கலாம் உங்களுக்கு ஃபோட்டோ எடுப்போமா? ஆனா இப்போ 2 வண்டி நிப்பாட்டி ஹெல்மெட் இங்க வச்சுட்டு இன்னொரு ஹெல்மெட் இங்க வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்துக்கலாம். இன்னொரு ரோடு ஒன்று இருக்கு, ரைட்ல இறங்கணும் ரோடு இருக்கு, அங்கே போயிடுவோமா? எங்கண்ணே? இங்கே தான் கொஞ்சம் போனோம்னா ரைட்ல ரோடு. வாங்க நீங்கள் எடுப்போம், வந்தாச்சு ஃபுல்லாக அப்புறம் எடுப்போம். இங்கேயும் வச்சு எடுப்போம் நம்ம ஏதாச்சும் உங்களுக்கு. அண்ணா நான் ஃபோட்டோ அங்கே வச்சு எடுத்த ஃபோட்டோ காமிக்கிறேன். அப்போ இங்கே வேண்டாம், அங்கே அந்த ரோடு தான் அது நம்ம இப்போ வந்தோம்ல அங்கே எடுத்தது வந்து தூக்கணும் இறக்கணும் அதெல்லாம் பண்ணோம். நானும் வாங்க போவோம். நானும் பேண்ட்டை தூக்குறேன். பிள்ளைங்களா மாறுறீங்க. என்னைக்கும் விடாமுயற்சி. இப்படி இந்த ரோட்லயே போயிடலாம் போலண்ணே, இதுலயே போயிடலாம். ஏன்னா எனக்கு மலைக்கு சிரமமா இருக்கும். ரூட்டு போகுது தானே இதுல? போகுது. இது அதோட இது அண்ணா இங்கே போமே, இங்கே நல்லா தானே இருக்கு, இங்கே நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குண்ணே. வண்டியை அங்கே போட்டுருவோமா? அங்கே போனால் அங்கே போய்க்கிறேன். நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு போயிருப்போமா? வண்டி அங்கே போட்டுருவோண்ணே, நான் புல்லில் இறங்கிக்கிறேன். இறங்கி அப்படி எடுத்துருவோம் ஃபோட்டோவை. அதான் பார்வைக்கு நல்லாயிருக்கும். எம்மா ஓட மாட்டேன். அப்படியே எடுத்துப்போம். ஓகே ஃபேமிலி, நான் ஷூட்டை முடிச்சுட்டு வரேன். வரேன். 1 hour later. போலாமா? போங்க, நீங்கள் போங்க, நான் வரேன். ஃபைனலாக ஃபேமிலி நம்ம ஃபோட்டோ ஷூட் அண்ணனுக்கு எடுத்து கொடுத்தாச்சு. வெறும் ஐஃபோனில் தான் நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். ஆனால் அதுவே தரமாக இருக்குது. ரூட்டை பாருங்கள் எப்படி இருக்கு போகிறோம் கூட. ஆமாம், எல்லாம் ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு தான், ஸ்விம்மிங் பூல் இருக்குதான் ஜாலியாக. எல்லாம் ஜாலியாக ஸ்விம்மிங் பண்ணுறாங்க. போலாமாண்ணே? அவ்வளோதான் ஃபேமிலி. நம்ம டேரெக்டாக எங்கே போகிறோம்னா காஃபி குடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன்னா அண்ணன் அங்கே தான் ஸ்ட்ரைட்டாக விடுவார், வேறு எங்கேயும் அண்ணன் விட மாட்டார். இதை பாருங்க, ரோடு ஏறுறது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எனக்கு ஏறுறது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஏறுறது இறங்குறதுலாம் செம்ம ஸ்பாட்டு. சீரியஸ்லி ஒர்த்து. இன்னும் கொஞ்சம் சன்செட் கொஞ்சம் இறங்கி வச்சுக்குவேன். நம்ம வீடியோ ரிவ்யூ எடுக்கணும்னா நம்ம தரமாக இங்கே வந்து எடுக்கலாம். அடுத்த ஒரு ரிவ்யூ டியூக் 390 இப்போ லான்ச் ஆனிச்சுல. இல்லை டியூக் 250 நினைக்கிறேன். ஃப்ரெண்டு இப்போ ரீசெண்டாக எடுத்தான். அந்த வண்டி தான் நம்ம அடுத்த ரிவ்யூ, ஓனர்ஷிப் ரிவ்யூ. அவனை பற்றி எல்லாத்தையும் கேட்டுடலாம். எதனால இந்த வண்டி வாங்கினேன், எவ்வளோ மைலேஜ் தருது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் எல்லாத்தையும் கேட்டு தொலைஞ்சிடலாம். ஏன்னா நான் எடுக்கும்போது மாப்பிள்ள எடுத்ததுக்கப்புறம் வண்டி ஃபஸ்ட்டு வண்டி ரிவ்யூ நானாக தான் இருக்கணும் அப்படின்னு. எடுத்துக்கலாம் மாப்பிள்ள நான் கொஞ்சம் மாப்பிள்ள வேலையாக இருக்கனால பிஸி. நைட் ஆனால் லைவ் வந்துடுறானா, கேமிங் லைவ் போடுறாங்க நைட் ஆனால். ஸோ அதனால் மாப்பிள்ள கொஞ்சம் பிஸியாக இருக்கும். என்ன பண்ணுறேன், ஆக்டிவாவில் வருவது ஃபோன் ரொம்ப ஃபோன் கேட்குதா உனக்கு? எப்படி பாடுபடுத்துறீங்க இன்னும் யாருன்னு தெரியலையே. இங்கே பட்டா போட்ட உட்காந்துருக்காங்க பாருங்க. செம்மையாக ஸ்பாட்டு இதாங்க, ஆக்டிவ் ஸ்பாட்டுனா இதாங்க ஸ்பாட்டு. சரியான இது, ஐ லைக் இட்.
கரூர் 81 கோயம்புத்தூர். காற்றுக்கு ஒன்றுமே கேட்க மாட்டேங்குதுங்க. ஆக்சுவலாக நானும் சத்தமாக தான் பேசுகிறேன், ஆனால் காற்றுக்கு வந்து ஒன்றுமே கேட்கல. அது என்ன ஃபால்ட்டு எனக்கு இப்போ வரைக்குமே எனக்கு தெரியவே மாட்டேங்குது. இது பெய் காற்று அப்போ அடிக்குது, காற்றுக்கா இருக்கும். சி எங்கே நிப்பாட்டினா கூட பேசலாம்னு பார்க்குறேன், நிற்க மாட்டேன். அதுதாங்க புது பஸ் ஸ்டாண்டு. நான் கொஞ்சம் தூரம் போய் இதான் பஸ் ஸ்டாண்டு காமிச்சிட்டு அவங்க விட்டுறேன். ஏன்னா ரொம்ப இது பண்ண முடியாது, காற்றுக்கு வண்டி அடைச்சிட்டு நான் பேசவும் முடியல. இதாங்க திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு இப்போ வரப்போகிறது. அதுதான் ஆக்சுவலாக நாங்கள் இப்போ அங்கே தான் போவேன்னு நினைக்கிறேன். அங்கே போனால் சும்மா வியூ மட்டும் காமிக்கிறேன். ஏன்னா காற்றுக்கு நான் பேச ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. அதனால தான் நான் பேசல எதுவுமே. பார்ப்போம், நம்மளை போய் பார்ப்போம் ஏதாச்சும் இருக்காங்க. எங்கே போகிறாரு? கரெக்டாக காஃபி குடிக்க தான் போகிறாரு அண்ணன். கரெக்டாக ஸ்பீக்கர் பேசுகிறேன் பார்த்தீங்களா இல்லையா? இதோ இதாங்க பஞ்சாப்பூரில் நியூ பஸ் ஸ்டாண்டு. நம்ம திருச்சியோட சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டாக வரப்போகுது. இதுதான் உள்ள பயங்கர ஃபெசிலிட்டின்னு சொன்னாங்க. ஆனால் பட் என்னன்னு தெரியல, போய் பார்த்தா நமக்கும் தெரியும். சரி ஓகே காய்ஸ், நான் இப்போ தூரம் போயிட்டு இப்போ ஹைவேல ஒன்றும் பேச முடியாதனால இப்போதைக்கு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? காஃபி ஷாப் தான் போகிறேன். காஃபி ஷாப் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய் பாய். ஆக்சுவலாக ஃபைனலாக அந்த காஃபி ஷாப் ரீச் ஆகிட்டோம். சரியான காற்று. ஓகே கேமரா ஆன் பண்ணீங்களா? பசங்க கூப்பிட்டாங்களா? என்னன்னு நீங்கள் போங்க, என்னைய கூப்பிட்டாங்க. டாட்டா காமிச்சு வந்தேன். ஒரு பப்ளிக் ரியாக்ஷன் ஆயிடுச்சு. எதில் ரெக்கார்ட் ஆயிரு. அப்போ ரெக்கார்ட் எதாவது எடுத்துருக்கோங்க அப்படியே. ஆமாடா. அதான் இதுலேயும் சார்ஜ் அவுட்டுண்ணா. இதுலேயும் சார்ஜ் காலி. இந்த பேட்டரியும் காலி ஆயிடுச்சு. வேணாம், அவ்வளோதான், போதும்ண்ணா. இத்துடன் முடிவடைகிறேன்னு சொல்லி முடிச்சிடுறேன். கேமரா எடுத்துருவாங்கண்ணா உள்ள. ஆட்டிக்கிட்டே போட்டுற போகிறாங்கண்ணா.